ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லீட் கோட் 75 ப்ராப்ளம்ஸில் ப்ராடக்ட் ஆஃப் அரே எக்ஸ்பெக்ட் செல்ஃப் இந்த ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்தது நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரைக்கும் கொஸ்டின் நம்ம படிக்கிறது மூலமா என்ன தெரியுது, ப்ராடக்ட் ஆஃப் அரே எக்ஸ்பெக்ட் செல்ஃப்னா ஒரு அரேவை ப்ராடக்ட் பண்ணோம். எக்ஸ்பெக்ட் செல்ஃப்னா அந்த பர்டிகுலர் நம்பரை தவிர ஒரு அரேவை வந்து ப்ராடக்ட் பண்ணோம். இப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட்டே எடுத்தோடனே ஒரு ஐடியா வரும். என்ன ஐடியா அப்படின்னா, அரேல உள்ள எல்லா எலமெண்ட்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் நம்பரை நமக்கு எது தேவையோ அதால் டிவைட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியா தான் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் நமக்கு வரும். ஆனால் அதுக்கும் அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. யூ மஸ்ட் ரைட் அண்ட் அல்காரிதம் ரன் O of n டைம்ஸ் அண்ட் வித்தவுட் யூஸிங் டிவிஷன் ஆப்ரேஷன். ஓகே, அப்போ வந்து நம்ம அந்த டிவிஷன் ஆப்ரேஷனை யூஸ் பண்ணாமல் எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரே ஒரு அரே தான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். என்னோட லெஃப்ட் சைடு மல்டிப்ளிகேஷனுக்கோ ரைட் சைடு மல்டிப்ளிகேஷனுக்கோ ஒரு அரே தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் இப்போ எதுக்காக லெஃப்ட் சைடு மல்டிப்ளிகேஷன் ரைட் சைடு மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போது இங்கே 1 2 3 4ங்கிற நம்பர் இருக்குது. இப்போது எனக்கு வந்து இந்த 3யோட பொசிஷனில் இருக்க என்ன வேல்யூ, அதாவது இங்கே 8ன்னு போட்டிருக்காங்களா, எனக்கு என்ன வேல்யூ ரீப்ளேஸ் ஆகணும் அப்படிங்கிறது தெரியணும். இப்போ இந்த அரே எடுத்துக்கோங்களேன். இந்த அறையில் ஃபஸ்ட்டு 1 இருக்குது, அடுத்து 2 இருக்குது. நான் லெஃப்ட் சைடு வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். 1 × 2 2ங்கிற வேல்யூ எனக்கு வந்துடும். அதை வந்து ஒரு வேல்யூவில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ரைட் சைடு மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். இந்த 3க்கு ரைட் சைடில் 3க்கு ரைட் சைடில் என்ன இருக்குன்னு பார்க்குறேன், 4 இருக்குது. ஸோ இங்கே லெஃப்ட்டில் கிடச்சது ரைட்டில் கிடச்சதையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். ஸோ 2 × 4 8ன்னு கிடைக்குதா, அந்த 8 தான் இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் நான் இனிஷியலாக ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்ட்டு r ஈக்குவல் டு ஓகே நியூ இன்ட்டு எனக்கு எது வரை இருக்குன்னா நம்ஸ் டாட் லென்த் வரை இருக்கணும். நம்ஸ் டாட் லென்த். ஓகே, ஒரு அரே கிரியேட் பண்ணிட்டேன். இந்த அரேயில் தான் வந்து நான் எல்லா வேல்யூவும் அப்டேட் பண்ண போகிறேன். இது ஆறுங்கிறது ரிசல்ட் அரே. ஸோ நான் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் லூப் இன்ட் i ஈக்குவல் டு 0ல் ஆரம்பிச்சு ஐயோட வேல்யூ லெஸ் தென் நம்ஸ் டாட் லென்த் வரையும் இருக்கணும். ஐ வந்து எனக்கு ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரியே தான் ஆரோட வேல்யூவை ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுறேன். ஈக்குவல் டு டி. டீயை வந்து நான் மென்ஷன் பண்ணல, டெம்பரரி வேரியபிள் இன்ட்டு டி ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கிறேன் இனிஷியலாக. ஏன்னா வந்து நான் இங்கே வந்து சம் ஆப்ரேஷன் பண்ணல, ப்ராடக்ட் ஆப்ரேஷன் தான் பண்ணுறேன். சம் பண்ணுற மாதிரி இருந்தால் 0வே வச்சுக்கலாம். இங்கே ப்ராடக்ட்டுங்கிறதுனால 0ட மல்டிப்ளை ஆனால் 0வே ஆயிரும் அப்படிங்கிறதுனால நான் வந்து டீயை வந்து 1ன்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு டீயை வந்து அப்டேட் பண்ணுறேன். எப்படின்னா டி இன்ட்டு டி ஈக்குவல் டு டி இன்ட்டு நம்ஸ் ஆஃப் ஐ. ஓகே, இப்போ வந்து நான் எழுதிட்டேன். இப்போ இங்கே என்னடா நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஆர் அரே வந்து எம்டியாக இருக்கும். ஸோ ஆர் அரே வந்து நம்ஸ் டாட் லென்த்துங்கிறதுனால ஒரு 4 பிளேஸ் விட்டுருப்பாங்களா. ஸோ 2 3 4 பிளேஸ் ஆரோட அரேயில் இருக்கும். நான் வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆரோட வேல்யூவை அப்டேட் பண்ணுறேன் ரிசல்ட் அரேயில். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன வரும், டெம்பரரி வேரியபிளா 1ங்கிறது வந்து எனக்கு வந்துடும். மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா, டெம்ப் வேல்யூவை அப்டேட் பண்ணுறேன். ஆல்ரெடி டெம்பில் 1 தான் இருக்குது. ஸோ 1 × நம்ஸ் ஆஃப் ஐ. 1 இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். 1 × நம்ஸ் ஆஃப் ஐனா 1 × 1 என்ன வரும், எனக்கு 1ங்கிறது வந்துடும். ஸோ எனக்கு ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் டீயோட வேல்யூ எனக்கு 1ன்னு கிடச்சிரும். ஓகே, மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஆரோட வேல்யூவை அப்டேட் பண்ணுறேன்னா, இப்போது அடுத்து எனக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறமுமே ஆரோட வேல்யூ எனக்கு 1 தான் இருக்குது. ஸோ அந்த வேல்யூவை நான் இதில் அப்டேட் பண்ணிடுறேன். எனக்கு அப்டேட் பண்ணோன்னா மறுபடியும் அடுத்த ஸ்டெப் வந்து இந்த லூப்பில் ரன் ஆகுமா. ஸோ டி ஈக்குவல் டு டி இன்ட்டு நம்ஸ் ஆஃப் ஐ. டீயோட வேல்யூ எனக்கு 1ன்னு இருக்குது. நம்ஸ் ஆஃப் ஐயோட வேல்யூ இங்கே எனக்கு என்ன இருக்குது, ரெண்டாவது ஐட்ரேஷனில் 2ன்னு வந்துடுமா. ஸோ 1 × 2 2. டீயோட வேல்யூ எனக்கு 2ன்னு மாறிடும். மறுபடியும் இதே லூப்புக்குள்ளே வரும். ஆரோட வேல்யூவை டி அப்டேட் பண்ணுறேன்னா டீயோட வேல்யூ எனக்கு என்னவாக இருக்கும், இப்போ இங்கே இடத்துல 2ங்கிறது இருக்கும். ஸோ நான் வந்து 2 ஸ்டோர் பண்ணிடுறேன். மறுபடியும் டீயோட வேல்யூவை மல்டிப்ளிகேஷன் பண்ணுமா. டி வந்து எனக்கு 2ன்னு இருக்குது. 2 இன்ட்டு இந்த 3ங்கிறது தானே நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். ஸோ 2 × 3ங்கிறது எனக்கு 6ன்னு வந்துடும். ஸோ ஆரோட வேல்யூவை நான் இங்கே அப்டேட் பண்ணிட்டேன். 6 அப்டேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து ரிசல்ட் அரே வந்து ஃபில் ஆகிடுச்சு. இந்த 4 எலமெண்ட் 4 தடவை இந்த ஆப்ரேஷன் நான் பண்ணோம். லூப்புங்கிறது 4 தடவை முடிஞ்சிருச்சு. ஓகே, எனக்கு இப்போ வந்து இந்த அரே வந்து கிடச்சிருச்சு. சரி, ஓகே, இந்த அரே உனக்கு கிடச்சிருச்சுல்ல, இதை வச்சு இது லாஸ்ட் அரே ஆன்சரும் இதுவும் ஈக்குவலாகவே இல்லை, நீ எப்படி வந்து ரிட்டர்ன் பண்ணுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து லெஃப்ட் சைடு மட்டும் தான் நான் முடிச்சிருக்கேன். ரைட் சைடு எடுத்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். அதுக்கும் இதே சேம் லாஜிக் தான். நான் இதை காப்பி பண்ணியே போட்டுடுறேன். சேம் லாஜிக் தான். வேணாம் நான் டைப் பண்ணிடுறேன் ஓனாவே. ஆனால் இது ரிவர்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ வந்து நான் இனிஷியலாக லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு மூவ் ஆனேன். அடுத்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகிறேன். ஸோ இன்ட்டு ஐ ஈக்குவல் டு நம்ஸ் டாட்
லென்த் -1 எதுக்காகனா லாஸ்ட் எலமெண்ட் வரையும் போகணும், அதுக்காக ஐயோட வேல்யூ கிரேட்டர் தென் 0 வரையும் வருது, ஐ வந்து எனக்கு மைனஸ் ஆகிட்டே வருது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்குள்ளே இதே சேம் ஆப்ரேஷன் தான் நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இதில் ஒரே ஒரு ட்ரிக் மட்டும் பண்ணுறேன். என்னென்னா ஆர் ஆஃப் ஐயை வந்து ஈக்குவல் டு ஆர் ஆஃப் ஐ இன்ட்டு டெம்ப். நான் வந்து நார்மலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, லெஃப்ட் சைடு வேல்யூவை ஒரு அறையில் ஸ்டோர் பண்ணிட்டு மல்டிப்ளிகேஷன் ஒரு அறையில் ஸ்டோர் பண்ணிட்டு ரைட் சைடு வேல்யூ இன்னொரு அறையில் ஸ்டோர் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் லெஃப்ட் சைடு வேல்யூ மல்டிப்ளிகேஷன் பண்ணதை என் ரிசல்ட் அறையிலே ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து லெஃப்ட் சைடு ஸ்டோர் பண்ணுற வேல்யூ, அதாவது மெமரி ஸ்பேஸ் வந்து எனக்கு கம்மியாகுது, அந்த ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட்டு வந்து டெம்பரவரி எப்போதும் போல் மேலே போட்ட மாதிரி தான் இங்கே ரிசல்ட் அறையில் டைரெக்டாக இங்கே போடாமல் ஒரு மல்டிப்ளிகேஷன் மட்டும் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து ரைட் சைடு பெர்ஃபார்ம் ஆகுது. சேமஸாக மேலே உள்ளது மாதிரி தானே எனக்கும் மறுபடியும். ஸோ டெம்ப் ஈக்குவல் டு temp into nums of I. ஓகே, இப்போ அவ்வளோதான். சேம் அதே தான் பெர்ஃபார்ம் ஆக போகுது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் இதுக்கும் வந்து எழுதி காட்டிடுறேன். இங்கே கீழே என்ன வரும்னு ரிசல்ட் அரே எனக்கு இனிஷியலாக என்ன இருக்கும் 1 1 2 6 அப்படிங்கிறது இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ரிசல்ட் வேல்யூ எடுத்துக்கிறேன். இது லாஸ்ட்லேருந்து வருங்கிறதுனால ஃபஸ்ட் எலமெண்ட் எனக்கு வந்து 6ன்னு இருக்கும். இங்கே டெம்பரவரி வேரியபிளை நான் மறுபடியும் 1ன்னு வந்து அசியூம் பண்ணிக்கிறேன், 1ன்னு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து லெஃப்ட் சைடில் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ ரைட் சைடில் அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஆல்ரெடி டெம்பரவரி வேரியபிள் வந்து 6ன்னு இருக்குது. ஸோ நான் 6 வச்சு மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எனக்கு தப்பாக வரும். அதனால் நான் வந்து மறுபடியும் 1னே வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து லெஃப்ட் சைடு ஆரோட வேல்யூ என்ன இருக்குது, எனக்கு இனிஷியலாக 1 1 2 6ங்கிறது இருக்குது. ஃபஸ்ட்டு நான் டெம்பரவரி வேரியபிளை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். இதோட ஆர் ஐயோட. இப்போ ஆர் ஐ வந்து எனக்கு இனிஷியலாக என்ன இருக்குது 6, லாஸ்ட்லேருந்து வரதுனால 6. இந்த லெஃப்ட் சைடில் இருக்க டி என்ன வரும், எனக்கு டீயோட வேல்யூ வந்து எனக்கு 6ன்னு இருக்குது. ஸோ எனக்கு லாஸ்ட் வேல்யூ வந்து நான் லாஸ்ட் டைம் வரதுனால ஒரு நிமிஷம் ஃபஸ்ட் வேல்யூ ஓகே 1 2 6 எனக்கு தான் இனிஷியலாக இருக்கிறது. டெம்பரரி வேரியபிள் எனக்கு 1, ரிசல்ட் ஆஃப் ஐயோட வேல்யூ எனக்கு 6ன்னு இருக்குது மேலே. ஸோ எனக்கு 6 அப்படியே தான் இருக்கும். 1 × 6 6ன்னு தான் இருக்கும். மறுபடியும் நான் டெம்பரரி வேரியபிளை அப்டேட் பண்ணுறேன். எப்படி அப்படின்னா இப்போ ஆரோட வேரியபிள் எனக்கு என்ன இருக்கும் 1ன்னு இருக்கும். ஸோ 1 × nums of I. நம்ஸில் கடைசி வேல்யூ என்ன, எனக்கு நம்ஸில் கடைசி வேல்யூ வந்து எனக்கு 4. ஓகே, அப்போது டெம்பரரி வேரியபிள் 4ன்னு எனக்கு அப்டேட் ஆகிடும். 4 எனக்கு அப்டேட் ஆகிடுச்சா, மறுபடியும் இந்த லூப் ரன் ஆகுமா. ரிசல்ட் வேல்யூவில் ஒன்று வேரியபிள் ஸ்டோர் பண்ணோம், டெம்பரரி இன்ட்டு ஆர் ஆஃப் ஐயா. இப்போது இங்கே ஆர் ஆஃப் ஐயோட வேல்யூ என்ன எனக்கு இருக்கும், ஆர் ஆஃப் ஐயோட வேல்யூ இங்கே எனக்கு 2ன்னு ஸ்டோர் ஆகிருக்கா. ஸோ 2 × 4 இந்த இடத்துல எனக்கு என்ன வரும் 8ன்னு வருமா. ஸோ எனக்கு 8ன்னு வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. மறுபடியும் நான் டெம்பரரி வேரியபிளை அப்டேட் பண்ணோம். எப்படி அப்டேட் பண்ணோம், டெம்ப் ஈக்குவல் டு டெம்பில் ஆல்ரெடி என்ன இருக்குது 4ன்னு இருக்குது. 4 × nums of I. nums of Iல இந்த வேல்யூக்கு முன்னாடி வேல்யூ எனக்கு என்ன வரும், nums of Iல என்ன இருக்குது 3ன்னு இருக்குது. ஓகே, nums of Iல எனக்கு 3ன்னு இருக்கா. ஸோ இங்கே ஆல்ரெடி 4 இருந்துச்சு, 4 × 3 எனக்கு 12ன்னு வந்துடும். ஓகேவா, இப்போது ரிசல்ட் வேல்யூ இன்ட்டு டெம்பா, ரிசல்ட் வேல்யூ எனக்கு இங்கே என்ன இருக்குது 1ன்னு இருக்குது. 1 × டெம்போட வேல்யூ எனக்கு 12ங்கிறது வந்துடும். 12 வந்து ரிசல்ட் அறையில் அப்டேட் பண்ணிட்டேன். இப்போது மறுபடியும் இந்த இடத்துல பெர்ஃபார்ம் ஆகும்போது மறுபடியும் இது ரிப்பீட் ஆகிட்டு இந்த இடத்துல எனக்கு என்ன வரும், மறுபடியும் நான் ஸ்டோர் பண்ணும்போது 24ங்கிறது வந்துடும். இப்போ வந்து எனக்கு நான் இனிஷியலாக எடுத்துக்கிட்ட வேல்யூ 1 2 3 4ன்னு எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு பெர்ஃபார்ம் ஆகும்போது 1 1 2 6ன்னு கிடச்சிது. மறுபடியும் அதே அறையில் நான் ரைட் சைடில் உள்ளதை அப்டேட் மட்டும் பண்ணுறேன். அப்டேட் பண்ணும்போது எனக்கு 24 12 8 6 அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்னது அந்த அரே வந்து ரிட்டர்ன் பண்ணுமா. ஸோ ரிட்டர்ன் ஆரை வந்து ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஓகே, இந்த டெம்ப் மட்டும் 1 மட்டும் அப்படியே இருக்கட்டும். ஓகே, இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.